ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் உங்கள் நிலத்துலேருந்து வர வருமானத்தை 1 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை 3 மடங்கு எப்படி ஆக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் தான் மல்டி லேயர் ஃபார்மிங், அடுக்கு விவசாயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அடுக்கு விவசாயம்னா என்னன்னு பார்த்துப்போம். பல உயரங்களில் வளர்ற பயிர்களை ஒரே நிலத்தில் பிளான் பண்ணி வளர்த்தீங்கன்னா அதுதான் மல்டி லேயர் ஃபார்மிங். ஆனால் இதை ரேண்டமாக வளர்க்க முடியாது. இந்த லேயர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த லேயரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 லேயரா பிரிச்சுங்க. டாப் லேயர், மிடில் லேயர், லோவர் லேயர், கிரவுண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் டாப் லேயர் மேல் அடுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னை, மாமரம் இந்த மாதிரி உயரமான மரங்களை வளர்க்கலாம். அடுத்தது மிடில் லேயர், நடுத்தர அடுக்கு. இதுல வாழை, பப்பாளி அந்த மாதிரி வளர்க்கலாம். கீழ் அடுக்கு, இதுல மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம். அண்ட் லாஸ்ட் கிரவுண்ட் லேயர், தரை அடுக்கு, கீரை வகைகள், பயிர் வகைகள் இந்த மாதிரி வளர்க்கலாம். இப்படி ஒவ்வொரு லேயருக்கும் தனி வேலை இருக்கு. ஒரு பயிர் மற்றொரு பயிரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நிறைய பேர் இப்போ அதிகமா விவசாயம் பண்றது இல்ல. விவசாயம் பண்றவங்களோட இடமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால நீங்க ஒரே இடத்துல ஒரே ஒரு பயிர் மட்டும் சாகுபடி பண்ணாம பல பயிர்களை சாகுபடி பண்ணும் போது உங்களோட வருமானமும் அதிகமாகும், அதிக உற்பத்தியும் தரும். அதனால மல்டி லேயர் ஃபார்மிங் தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஒரு பயிர் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு பயிர் நல்ல இன்கம் தரும், ரிஸ்க்கும் நம்மளுக்கு கம்மி. முக்கியமா இதோட நன்மையை பத்தி சொல்லியே ஆகணும். இது அதிக வருமானம் தரும். ஒரே நிலத்துல பல பயிர்கள் சாகுபடி பண்ணலாம். அடுத்தது மண்ணுக்கு இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரியான பிளான் பண்ணி லாஸ் ஆகாம எப்படி நம்ம மல்டி லேயர் ஃபார்மிங் பண்றதுன்னு பார்ப்போம். நீங்க பிளான் பண்ணும்போது ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயரோட பயிர் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். சன்லைட் பிளாக் ஆகாம பாத்துக்கணும். சன்லைட் இருந்தாதான் லோவர் லேயர் வளர்ற செடிகளுக்கு சன்லைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ரெக்யூர்மெண்ட் பேலன்ஸ், எல்லா செடிக்கும் தேவையான அளவு தண்ணி போற மாதிரி இதை நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் சரியான இடம் முக்கியம். ஒரு செடிக்கும் நடுவுல ஒரு இடம் கண்டிப்பா கரெக்டான அளவுல இருக்கணும். சரியான அளவுல இருந்தாதான் இன்னொரு பயிரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இந்த மல்டி லேயர் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்தோட முக்கிய பங்கா இருக்கு. இது சாயில் லைஃப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி தரும். உங்களுக்கும் இதே மாதிரி குறைந்த ரிஸ்க்ல அதிக லாபம் வேணும்னா நீங்க மல்டி லேயர் ஃபார்மிங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.